தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை, அமைச்சர் சந்திரசேகர் ஆதங்கம். அனுர நிர்வாகத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் இடையில் தீவிரமடையும் விரிசல். அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பும் நினைவில்லமும் அங்குரார்ப்பணம். பிரதமர் ஹரிணி பதவி விலக வேண்டும், அக்மீமன தியாரத்ன தேரர் போர்க்கொடி. அதிர்வலையை கிளப்பியுள்ள தையிட்டு விகாரை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடும் கண்டனம். விவசாயிகளுக்கான உரமானியம் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. புதிய புரட்சியை நோக்கி இலங்கை, அனுரவின் அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பியின் தாக்குதல் விவகாரம் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை என தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் அவர் ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் வந்தார்கள், தற்போது 7 நாட்களும் வருவதற்கு முற்படுகிறார்கள். எமது நாட்டு மீனவர்களை மீன்பிடிப்பது மட்டுமல்ல, கடல் வளத்தையும் நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகிறது. எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்க வேண்டாம் என தமிழக கடற்தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்து கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. தமிழக கடற்தொழிலாளர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எவ்வித கோபமும் இல்லை. ஒரு சில கடற்தொழிலாளர்கள்தான் டோலர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர். இதனையே நாம் எதிர்க்கின்றோம். எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார். வழக்கு ஒன்றிலிருந்து 3 சந்தேக நபர்களை விடுவிப்பதற்காக சட்டமா அதிபரின் அண்மைய பரிந்துரை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்கள சட்ட அதிகாரிகள் தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மதிப்புமிக்க சுயாதீன தொழில்முறை மரபுகளுக்கேற்ப இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் தெரிவித்தது. இந்த நிலையில் சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான எந்தவொரு முயற்சிக்கு எதிராகவும் அவரை பாதுகாக்கவும் தயங்கப் போவதில்லை என சந்தேகத்துக்கு இடமின்றி அறிவிப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தின் பதில் செயலாளர் தஷா கஜநாயக்க இந்த எச்சரிக்கை அறிக்கை ஒன்றின் மூலம் விடுத்தார். அரசியல் விளைவுகள் அல்லது பொது ஒப்புதல் அல்லது மறுப்பு ஆகியவற்றை புறக்கணித்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை அனுப்புவதற்கும் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கும் முடிவுகளை எடுப்பது ஒரு சுயாதீன சட்டமா அதிபரின் தனிச்சிறப்பாகும். இதனையே சட்டமா அதிபர் செய்து முடித்துள்ளார். எனவே சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான எந்தவொரு முயற்சியையும் எதிர்த்து நின்று தோற்கடிக்க சட்ட அதிகாரிகள் சங்கம் தயங்காது என சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தின் பதில் செயலாளர் தஷா கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பும் அமிர்தலிங்கம் மங்கேற்கரசின் நினைவில்லம் அங்குரார்ப்பண நிகழ்வும் நேற்று மூலாயில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்றது. அவரது புதல்வர் டாக்டர் அமிர்தலிங்கம் பகீரதன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலையினை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திறந்து வைத்துள்ளார். அமிர்தலிங்கம் மங்கேற்கரசின் நினைவு இல்லத்தினை இந்திய துணை தூதுவர் சாய் முரளி திரைநீக்கம் செய்து வைத்தார். இந்த நினைவில்லத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் பயன்படுத்திய பொருட்கள், அவரது அரசியல் வரலாற்று பயணத்தினை நினைவுபடுத்தும் புகைப்படங்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் உட்பட அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சனத்தொகையில் 7% இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ருமேனியா நாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இளைஞர் யுவதிகளுக்கான நேர்முக தேர்வு நேற்று காலை மட்டக்களப்பு கிரீன் மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சனத்தொகையில் 7% இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பணியகத்தின் ஆலோசனையுடன் அப்ரூன் குழுமத்தினால் மேற்படி ருமேனியா நாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக இளைஞர் யுவதிகள் அனுப்பப்பட உள்ளனர். ருமேனியா நாட்டிலிருந்து வருகை தந்த அந்நாட்டு பிரதிநிதி ரொக்ஸானா தலைமையில் நேர்முக பரீட்சைகள் இடம்பெற்றன.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தயாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகிறார். USAID நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு அமைதியின்மையின் போது தமது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறி இழப்பீடு கோரிய எந்தவொரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இழப்பீடுகள் வழங்கவில்லை என அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த வன்முறையின் போது நாங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகத்தில் இருந்து இழப்பீடு பெற்றதாக பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த விளக்கத்தை குறித்த அலுவலகம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகம் 2022ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரம் மற்றும் அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு இதுவரை 1.13 பில்லியன் ரூபாய்களை இழப்பீடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் அசையா சொத்து தொடர்பான 301 இழப்பீடுகளும் அசையா சொத்து தொடர்பான 76 இழப்பீடுகளும் அடங்கும். இதற்கிடையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் வைத்து வெளியிட்ட தகவலின்படி 2022ஆம் ஆண்டு அரகளி என்ற காலி முத்துடல் போராட்டத்தின் போது தமது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக 1.2 பில்லியன் ரூபாய் இழப்பீடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுள்ளனர். எனினும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போதைய நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சரிடமிருந்து இழப்பினை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இழப்பீடு வழங்கப்பட்டதற்கான முறையான ஆதாரம் இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை. தமிழர் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விசுவநாதன் ருத்ரகுமாரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தையிட்டி பௌத்த விகாரை அகற்றப்பட வேண்டும், சிங்கள ஆக்கிரமிப்பின் அடையாளம் என சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு சிங்கள பௌத்தத்துக்கு உள்வாங்கப்படுவதற்கான தமிழ் பண்பாடு இன அழிப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தையிட்டி பௌத்த விகார விவகாரம் பாரிய அதிர்வலைகளை கிளப்பியுள்ள நிலையில் தமிழர் காணிகள் திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் உரமானியங்களை பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை வகுக்க அரசாங்கத்திடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்து ஒரு வாரம் கடந்துள்ள போதிலும் அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு நெல் விற்பனை இன்னும் மெதுவாகவே நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என புகார் கூறி வருகின்றனர். 2024 மகாபருவ நெல் அறுவடை தொடங்கிய நிலையில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல் கொள்முதல் செய்து தொடங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் நெல்லுக்கான அரசாங்கத்தின் உத்தரவாத விலை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. மேலும் நெல் அறுவடை வாங்குவதற்கான அரசாங்க நெல் கிடங்குகளும் திறக்கப்பட்டன. இதற்கிடையில் வடமத்திய வடமாகாணத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் அரசாங்கம் வழங்கும் நெல்லுக்கு உத்தரவாத விலை போதுமானது என தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்க நெல் கிடங்குக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஓரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஓரகல் நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் மைக் ஜிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. தரவு சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இரத்தனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு என்பவற்றை ஸ்தாபிப்பதற்கு முன்வருமாறு ஜனாதிபதி இதன்போது ஓரகல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக சித்திரனை மேம்படுத்துவதற்கான இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம், பின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண தனியார் விடுதி ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக 2 தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக CCTV காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் பொத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட சேதத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடம் இருந்து மீட்க ஹோட்டல் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹோட்டலுக்கு வந்த ஒருவரை தாக்கியதாகவும் தனது சொந்த பாதுகாப்புக்காக தானவரை தாக்கியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தென்னிலங்கை ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அத்தோடு தண்ணீர் கிளாஸை கொண்டு அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட 30 வயது நபர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.